வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க. எல்லா விதமான விஷயங்களையுமே ஒரு சேர நம்மளோட இந்த ஷோவில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸில் காத்துட்டு இருக்குங்கிறது பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ அதே மாதிரி விஷயம்தான் யோகாவும். ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் அதை தான் பண்ணக்கூடாது. ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் என்ன பெனிஃபிட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்திய யோகா பதில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரெச் பார்க்க போகிறோம். ஆசனால ஸ்ட்ரெச் தான் பார்க்க போகிறோம். அது கால்களுக்கும் சரி, நம்ம அதுக்கப்புறமேட்டு தொந்தி யாருக்கு இருக்கோம் அவங்களாம் தாராளமாக இதை செய்யலாம். தொந்தி கம்மியாகிறதுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அது தொந்தி கம்மியாகிறதுக்காக இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிடலாம். இது எந்த இதில் பொசிஷனில் பண்ண போகிறோம்னா, பிஜிஎன் போஸில் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஜிஎன் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி உட்காந்துருக்கோன்னா, காலை நல்லா இப்படி வச்சுட்டு, ஒரு காலை பின்னோக்கி மடிச்சுட்டு நல்லா இப்படி இப்படி கொண்டு போகணும். நம்மளோட இடது பக்கம் இடுப்பு நல்லா அப்படி கீழே போகிற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம திரும்பணும். நம்மளோட இடது காலோட மேல் தொட இந்த கீழே மேட்டில் படுற அளவுக்கு நல்லாவே இப்படி திரும்பணும். இது பிஜிஎன் போஸ். இதில் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். இந்த பிஜிஎன் போஸ் கரெக்டாக ஃபஸ்ட்டு பண்ணிடணும். கால்கள் நேராக அந்த மாதிரி வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம இப்போ சைடில் திரும்புறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தூக்குது. ஆனால் நம்ம இப்படி பார்க்கும்போது இப்படி தான் வச்சு உட்காரணும். இப்போ இதிலே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். இப்போ கால் நம்ம ஒன்று இப்படி இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கால் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ரெண்டு விதமாக வைக்கலாம். எது வச்சு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா காலை இப்படி மடக்கியே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா அப்படி கைகள் ரெண்டுமே எடுத்து தலைக்கு பின்னாடி கையை வச்சு நல்லா முன்னோக்கி குனிஞ்சு நிமிர போகிறோம். டைனமிக்காக ஒன்றும் பண்ணிகிட்டே போகிறோம். தொடர்ந்து அப்படியே அந்த ஆசனால ஹோல்ட் பண்ணாமல் டைனமிக்காக நம்ம செஞ்சுட்டே வர போகிறோம். இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, 6. தளர்த்திக்கலாம். கொஞ்சம் முதல்ல செய்யும் போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பேலன்சிங் போஸுங்கிறதுனால ரொம்பவே இதாகிடும். அதனால நம்ம கைகள் ரெண்டுமே தலைக்கு பின்னாடி வச்சு கைகளை கோத்துட்டு அப்படியே முன்னோக்கியும் பின்னோக்கி வந்துட்டே இருக்க போகிறோம். இது ஒரு விதம். இது அப்படியே நம்ம இடது காலில் பண்ணிடலாம். இடது கால் முன்னோக்கி வச்சுட்டு வலது காலை பின்னோக்கி வைக்கணும். அதே மாதிரி கைகள் தலைக்கு பின்னாடி வச்சுட்டு முன்னோக்கி போகணும். மூன்று, நான்கு, ஐந்து, 6. தளர்த்திக்கலாம். இது தொந்தி கம்மியாகிறதுக்காக இதை பண்ண போகிறோம். இப்போ இதே பொசிஷனில் பிஜிஎன் போஸில் இப்போது நம்ம இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா மசில்ஸை நம்ம எப்படி பர்ன் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த பிஜிஎன் போஸ்லேயே வேறு மாதிரி பண்ண போகிறோம். பிஜிஎன் போஸ்லேயே உட்காந்துட்டு கைகள் அதே மாதிரி பின்னாடி வச்சுட்டு சைடை இப்படி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கம் இப்படி சைடில் பார்க்க போகிறோம். 2, 3, 4, 5, 6. தளர்த்திக்கலாம்.
இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம். ஒன்று, 2, 3, 4, 5, 6. தலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்விஸ்டிங்கில் பண்ணும்போது நம்மளோட இந்த இடையில இருக்கக்கூடிய வந்து நம்மளோட தேவையில்லாத கொழுப்புகள்லாம் வந்து கரைக்கிறதுனாலும் சரி, நம்மளோட இந்த அப்பர் பாடி சொல்லக்கூடியதில் வந்து இந்த அப்டமனில் இருக்கிறதுல வந்து நல்லாவே வந்து இதாகும். கணையத்துக்குனாலும் சரி, இல்லை வந்து யூட்ரஸ், ஸ்டொமக் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது. இந்த ட்விஸ்டிங் ஆசனாஸ் பண்ணும் போதே வந்து ரொம்பவே வந்து நல்லதாக இருக்கும். அதேமாதிரி இந்த பீஜன் போஸில் வந்து கரெக்டாக உட்காந்தா மட்டும்தான் வந்து வேறு எங்கேயுமே வந்து நமக்கு கிராம்ப் ஆகாது. ஸோ அதனாலே மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு இது செஞ்சோம்னா ரொம்பவே வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தியாக வரும். இந்த பயிற்சியை வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் கற்றுக்க நினைக்கிற பிகினர்ஸ்க்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களாக எடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோடு இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி பார்த்துட்ருக்கோம் டென்சஸ், அதாவது காலங்கள்ன்ற விஷயங்களை பார்க்குறோம். இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி 3 விஷயங்களாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களாக வரக்கூடிய காலமே அஃபர்மேட்டிவ்ஸோட பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ங்கிற அஃபர்மேட்டிவ்ஸோடவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அஃபர்மேஷன்ஸும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குது. அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய செயல் வார்த்தை, இந்த செயல் வார்த்தை தான் என்ன பண்ணுது, நமக்கு அந்த சென்டென்ஸை இண்டிகேட் பண்ணுது, எப்படி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துரைக்குது இல்லையா? ஸோ அப்படி அதாவது ஹைலைட் பண்ணி காட்டுது அப்ஸ் அண்ட் டவுனோட. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, அதை எப்படி எழுதலாம், அந்த மாதிரி வாக்கியங்களை பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவாக எந்த மாதிரி ஃபார்மேஷன் பண்ணலான்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கி எடுக்கிற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் இன்ட்ராகேட்டிவ் வரும்போது அதில் நெகட்டிவ் ஃபார்ம் V1, V2, V3, ப்ரெசண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்படிங்கிறது தான் இங்கே என்ன பண்ணுறோன்னா குக்னா சமைக்க. நெக்ஸ்ட் V2 and V3ல குக்டு. ஸோ இதுக்குமே நம்ம என்ன சமைக்க, சமைத்திருக்க இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ குக்டு சமைக்க, சமைத்திருக்க அப்படிங்கிற மாதிரி இது verb form. IV, you, he, she, they, it. ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். will or shall ப்ளஸ் சப்ஜெக்ட். இதுக்கப்புறமா பர்ஃபெக்ட்னால have and not ப்ளஸ் V3. ஸோ நம்ம ரூல் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இன்ட்ராகேட்டிவ்னால கொஸ்டின் மார்க். சரிங்களா? ஸோ இப்போது சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள், will they, haven't, V3 வந்து cooked. will they haven't cooked அப்படின்னா அவர்கள் சமைத்திருப்பார்களா இல்லை சமைத்திருக்க மாட்டார்களா அப்படிங்கிற மாதிரி 2 வித்தியாசமான மீனிங் வரும். எப்போ, இல்லை என்னது டியூரேஷன், இல்லை மதிய வேலை, கால வேலை, அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறீங்கனாலும் சொல்லலாம். ஸோ will they haven't cooked before 6 PM.
எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல எந்த வேலைக்குன்னு இப்போ நான் டைம் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அது மார்னிங் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் மீல் ஆர் டின்னர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ வில் தே ஹேவ் இன் குக்டு த டின்னர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம், அதையும் சொல்லலாம், இல்லை சொல்லாமலையும் கொண்டு போடலாம். சரிங்களா? ஸோ வில் தே ஹேவ் இன் குக்டு த டின்னர் பிஃபோர் 6 PM அப்போது மாலை 6 மணிக்குள் அவர்கள் இரவு உணவை மாட்டார்களா? ஸோ அப்போது அவங்க வந்து அந்த டின்னரை 6 மணிக்குள்ளார சமைச்சிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். இதையே பாசிட்டிவில் எழுதலாம் அப்படின்னா they will have cooked the dinner before 6 PM. பாசிட்டிவ் வரும்போது கொஸ்டின் மார்க் வேண்டாம். இதே நெகட்டிவ் they will not have cooked. ஸோ அப்போ 2 விஷயங்கள் சொல்லலாம், மீதி எல்லாமே அதே ஃபார்மேஷன் தான். ஸோ ஒரு விஷயத்தை இன்ட்ரோகேட்டிவில் நெகட்டிவ் ஃபார்மேஷனில் சொல்லலாம், அதே பாசிட்டிவில் சொல்லலாம், நெகட்டிவில் சொல்லலாம். தென் இன்ட்ரோகேட்டிவையே நம்ம பாசிட்டிவ் ஃபார்மேஷனில் சொல்லலாம். இப்போ இதே வந்து வில் தே ஹேவ் குக்டு த டின்னர் பிஃபோர் 6 PM அவங்க முடிச்சுட்டு இருப்பாங்கல்ல, சமைச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே வரும்போது நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபார்மேஷன் வரும்போது சமைத்திருக்க மாட்டார்களா அப்படிங்கிறது, பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அசம்ஷனோட நம்ம கேட்குறது. ஆனால் தெரியாது பண்ணாங்களா இல்லையாங்கிறது. ஒரு ஒரு ஓகே பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடியது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், வேர்ப் ஃபார்ம் வந்து குக்டு அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஸோ அதுவே நமக்கு என்ன பண்ணுறோம், நம்ம நிகழ்காலம் எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், பிரித்து கொடுக்குறோம். ஸோ பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா வித்தியாசம் காண முடியும். ஸோ அதனால தான் இங்கேயுமே நான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கான பதில் எழுதலை, இதையே பாசிட்டிவ் நெகட்டிவில் எழுதலாம் அப்படிங்கிறது தான் எழுதியிருக்கோம். இதுக்கான பதில்னால் அவங்க சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கான பதில். அது பாசிட்டிவ்லையோ நெகட்டிவ்லையோ நீங்கள் ஆஞ்சு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைக் தே ஹேவ் குக்டு அப்படின்னு சொன்னால், இல்லை தே ஹேவ் குக்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆனால் அதையே இப்படி இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்மேஷன், பாசிட்டிவ் ஃபார்மேஷன், நெகட்டிவ் அப்படிங்கிற அஃபர்மேஷனில் டிஃப்ரெண்ட் பேஸில் நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்றைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். நீங்களுமே இது வச்சுட்டு ஒரு 5 to 10 or 20 சென்டென்ஸ், நிறைய சென்டென்சஸ் எழுதுங்க, பேசி பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் என்னப்பா ஒரு 30 வீடு 40 வீடு இருக்கும், இல்லை அல்டிமேட்டாக போனோம்னா ஒரு 100 வீடு இருக்கும்ப்பா, அந்த மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 20,000 பேர் இருந்தால் எப்படி இருக்கும், வாட் அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குல்ல. ரெஜன் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது சைனாவில் இருக்குது. இங்கே 20,000 பேர் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது எது எங்கே இருக்குது அப்படின்னே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி 20,000 பேர்னா எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல மட்டும் கிடையாது, உலகத்திலேயே ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டியலில் முதல் இடத்துல இந்த ரெஜன் இன்டர்நேஷ்னல் தான் இருக்குது. யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நம்ம பார்க்குறது என்னமோ ஒரு அல்டிமேட்டாக பார்த்தோம்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோலாம் பார்ப்போம். ஆனால் அதுக்கே நம்ம ஒரு 3 அட்வர்டைஸ்மெண்ட்டை தாண்ட வேண்டியதாக இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த யூடியூப்லேயே போட்ட லாங்கஸ்ட் வீடியோ எது தெரியுமா? இந்த லாங்கஸ்ட் வீடியோடைய டியூரேஷன் 596.5 hours.
இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கணும்னா உங்களுக்கு 24 நாள் 20 மணி நேரம் தேவைப்படும். அப்படின்னா 25 நாள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாகணும். ஒரு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அது 25 டேஸ்க்கு கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குமா. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஜோனத்தன் அப்படின்றவங்க தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணாங்க. எதுக்காக க்ரியேட் பண்ணாங்கலாம் தெரியல. ஆனால் இந்த வீடியோ தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணதுலேயே லாங்கஸ்ட் வீடியோ எவர். அம்னீஷியானா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம், இல்லை செஞ்சுருப்போம், அதை மறந்துடுவோம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம மறக்கிறது பேர் அம்னீஷியா. இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருப்போம், அதுக்குள்ளே நம்ம மறந்துடுவோம். மியூச்சுவல் அம்னீஷியான்னு ஒரு அம்னீஷியா இருக்குது. இது பெரும்பாலும் இந்த ஆடுகளுக்குலாம் நடக்கக்கூடிய சண்டையை பார்த்துருக்கீங்களா? ரெண்டும் ஆப்போசிட்லேருந்து ஓடி வந்து மண்டையோட முட்டிக்கும் இல்லையா? அது முட்டின அடுத்த செகண்ட் அதோடைய மூளை குழம்பி போய் எதுக்காக நம்ம முட்டினோம் அப்படின்றதையே மறந்துடுமா. இது பேர் தான் மியூச்சுவல் அம்னீஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய ஆடு இதை பண்ணுது. ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடு வகை இருக்குது தெரியுமா? அதான் ஏரிஸ். இந்த மேஷ ராசிக்கெல்லாம் முன்னாடி ஒரு லோகோ வருமே, எஸ் அதுதான். அந்த ஏரிஸ் வந்து எப்பெல்லாம் மோதுதோ அப்போ எப்போவுமே அதுக்கு மியூச்சுவல் அம்னீஷியா வரும்னு சொல்லுவாங்க. ஈவன் அதோடைய லவ்வர் கூட ஒன்றா ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா கூட முன்னாடி போய் டபால்னு முட்டிடுமா, ரெண்டும் எதுக்காக வந்தோன்றதே மறந்துடும். இந்த மாதிரி அடிக்கடி இதுங்க பண்ணும். இதுதான் மியூச்சுவல் அம்னீஷியான்னு சொல்கிறாங்க. ஸ்விம்மிங் பூலில் நிறைய பேர் விழுந்து இறந்து போகிற மாதிரிலாம் நிறைய படங்கள்லாம் காட்டுவாங்க. அதுவே கடலுக்குள்ளே போகும்போதெல்லாம் நிறைய பேரை காப்பாற்றி கொண்டு வர மாதிரி காட்டுவாங்க. ஏன் இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், பொதுவாக நம்மளுடைய ஹார்ட் எடுத்துப்போமே, அது நார்மல் வாட்டரில் நம்ம சோக் ஆகும்போது, அதாவது நம்ம உள்ளே போகும்போது 3 நிமிஷத்தில் ஹார்ட் நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே சால்ட் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா 8 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா. ஸோ தண்ணியில் கூட நம்மளுடைய உயிர் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு உயிர் ஒரு வேளை தண்ணிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சா 8 நிமிஷம் ஆகும் சால்ட் வாட்டராக இருக்கும்போது. இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருந்தாலும் உண்மையிலேயே கடலும் மனிதனை காப்பாற்ற தான் நினைக்குது அப்படின்றது தான் நிதாசனமான உண்மை. இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உப்பு தான். ஜூவில் நீங்கள் பார்க்கக்கூடிய முதலைகள், அதாவது crocodile எல்லாமே சொங்கி போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். இவ்வளோ தான்ப்பா முதல்ல, இதுக்கு மேலே இதை என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் முதலைகளால் குதிரை மாதிரி குதிச்சு ஓட முடியும்னு சொன்னால் இப்படி இருக்கும். அதுவும் 17 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் அதால் குதிச்சு ஓட முடியுமா? இதை பார்க்கும்போது ஒரு குதிரை ஓடுற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரேர் கண்டிஷன் தான். இன்கேஸ் அது ரொம்ப பசியாக இருக்குது, இறைய பார்த்துருச்சு, அந்த இறை அதோட வேகமானது அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதோடைய 4 காலை யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது பார்க்கும்போது அது crocodileன்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் crocodile எப்பவுமே மெதுவாக தானே வரும் அப்படின்னு சொல்லி அதை தப்பாக இடப்பட்டுறாதீங்க. அதால் வேகமாகவும் வர முடியும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care. ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.